வல்ல ரஹ்மான் அவனது பேரருள் நம்மீது எப்போதுமே அது பொங்கி இருக்கிறது என்பதை நம்மை அவன் ஆக்கி வைத்திருக்கிற இது போன்ற சபைகள் தான் அதற்கு உதாரணம். நல்ல நல்ல இடங்களில் சபைகளில் நற்செய்திகளை கேட்கிற வாய்ப்பினைகளை எல்லாம் அல்லாஹ் நம் மீது கொண்டிருக்கிற அருளால் வழங்குகிறான் என்பதை நாம் உணர்கிறோம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் எப்போதுமே நினைத்து பார்க்கப்படுகிறவர்களாக, பேசப்படுகிறவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறான். அவர்களின் பெயர் சொல்லப்படாத நேரம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவர்களின் பெயரை உலகத்தில் உயர்த்தி இருக்கிறான். மண்ணுலகில் அதிகமாக உச்சரிக்கப்படுகிற பெயர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெரிய பாக்கியம் நிறைந்த பெயர். ரப்புல் ஆலமீன் அவர்களை உலகமெங்கும் வாழ்கிற மனித சமூகத்தால் அவர்களினுடைய கீர்த்தியை ரொம்ப மகத்தான இடத்தில் கொண்டு வைத்தான். திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்வான், வர்ரஃபஅனா லக்க திக்ரக், நாயகமே தங்கள் புகழை நாம் உயர்த்தினோம். எப்படி உயர்த்தினோம்? எவ்வளவு உயர்த்தினோம்? இனி உயர்த்துவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் புகழை ஏக ரப்பு உயர்த்தினான். எவ்வளவு உயர்த்தினான்? இனி உயர்த்துவதற்கு இல்லை என்கிற அளவிற்கு அவனே உயர்த்தினான். மனிதர்களால், உயிரினங்களால், ஜின்னுகளால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழப்படுகிற இடத்தில் கொண்டு நிறுத்தினான், பாராட்டப்படுகிற இடத்தில் கொண்டு நிறுத்தினான். மனித இதயங்கள் அவர்கள் தங்கும் இடமாக ஆக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்தான். மனித இதயங்கள் தான் அன்னலார் தங்கும் இடமாக அல்லாஹ் ஆக்கினான். அவ்வளவு காதலர்கள், ஆஷிகீங்கள் உலகமெங்கும் நிரம்பி வழிகிறார்கள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மிக உயரிய அழகிய நடைமுறைகள், ரொம்ப பிறப்பான நிலை அவங்களுடைய வாழ்க்கையில். வாழ்ந்த காலத்தில் மாத்திரமல்ல, பின்னால் காலத்திலே நினைத்தால் நமக்கு ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும், குறிப்பாக எப்போதுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கடுகடுப்பாக நடக்க பிரியப்பட்டதில்லை, கோபத்தை காட்டுறதில்லை, வேகப்படுறதில்லை. சில இடங்களில் கடகடன்று சில காரியங்கள் நடைபெறுவதை போல் அன்னலாரின் காரியங்கள் நடைபெற்றதில்லை. எல்லா இடங்களிலும் ரொம்ப ரொம்ப பெருமானார் சாஃப்டாக இருக்க தான் பிரியப்பட்டாங்க, ரொம்ப மென்மையாக வாழவே ஆசைப்பட்டாங்க. ஆனால் அப்படியெல்லாம் மனித உலகத்தில் வாழ முடியுமான நமக்கெல்லாம் ஒரு வியப்பாக இருக்கும். நம்ம அமைதியாக இருந்தாலும் இருக்கிறவங்க அமைதியாக இருக்க விட மாட்டாங்க. நம்ம அமைதியாக இருக்கலாம், ஆனால் சூழ்நிலை இருக்க விடாது. அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், பள்ளிவாசலில் நீங்கள் சொல்கிறது பூரா கரெக்டாக ஹஸரத், இருந்தால் பிரச்சனையே இல்லை, அமைதியாக தான் இருக்கிறேன். வீட்டுக்கு போனாலே பூகம்பமாக தான் இருக்குங்கிறார். வீட்டுக்கு போனால் பூகம்பம்ங்கிறார். என்னன்னு, என் சக்திக்கு மீறி கோபம் வர்ற மாதிரி தான் எல்லாருமே நடக்கிறாங்க, எல்லாருமே நடக்கிறாங்கன்னார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டு வாழ்க்கையும் அமைதி, அதான் மிக முக்கியம். வீட்டு வாழ்க்கையிலும் அமைதி அன்னலார். அங்கேயும் பெருமானார் ரொம்ப மென்மையும் சாஃப்டும் தான் அவங்களுடைய வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய நபி ஒரு அழகான செய்தி சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு வீட்டார்களுக்கு நலவை நாடிவிட்டால், ஒருவருக்கு சொல்லலை, ஒரு வீட்டார்களுக்கு, எனக்கு, என் மனைவி, என் பிள்ளைங்க, குடும்பம், ஒரு வீட்டார்களுக்கு இதான் அராதல்லாஹு பி அஹ்லி பைத்தின் ஹைரா. ஒரு வீட்டார்கள், தாய்மார்கள் நல்லா கவனிக்கணும். ஒரு வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அல்லாஹ் நலவை நாடிட்டான் வைங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா இடத்திலும் நல்லா இருக்கணும், துன்யாவிலேயும் நல்லா இருக்கணும், மறுமையிலேயும் நல்லா இருக்கணும். அல்லாஹ் நாடி விட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்கல அலைஹிம் ரிஃபக், அந்த வீட்டில் இருக்கிற எல்லோரையும் அவங்க இதயத்தில் அல்லாஹ் மென்மையாக சாஃப்டாக நடக்கும் தன்மையை அவனே கொண்டு போட்டு விடுவான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அத்கலாங்கிறாங்க. அத்கலான்னு என்னன்னா, அவங்க உள்ளத்தை பிளந்து உள்ள வச்சிடுறது, உள்ள நுழைச்சிடுறது.
ஒரு குடும்பத்தில் அல்லாஹ் ஹைர நாடுறான். இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் நாளைக்கு உயரணும், இந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமா இருக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அல்லாஹ் மென்மையாக ஆக்கி விடுவான். மென்மை என்பதை சாஃப்ட் தன்மையை அந்த குடும்பத்தில் கொண்டு அல்லாஹ் போட்டுடுவான். அதுல ஒருத்தர் டென்ஷனா தானே பிரச்சனை. எல்லாருமே மென்மை தான், எல்லாருமே சாப்பிட்டு, ஒரு ஆள் டென்ஷன் ஆனார் வைங்கள, எல்லாரையும் டென்ஷன் ஆக்கி விட்டுருவார். குறிப்பா வீட்டம்மா டென்ஷன் ஆனா துன்யாவே டென்ஷன் ஆயிடும். அவங்க டென்ஷன் ஆகிட்டா அதுக்கு பக்கத்தில் வீட்டில் பிள்ளைங்க அவங்க இவங்க. தாய்மார்கள் டென்ஷன் ஆகாட்டாலே குடும்பம் பெரிய நிம்மதி. இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் அவர்களுக்குள்ளே சாஃப்டாகவும் மென்மையாகவும் நடக்கிற இடத்தை அவங்களால கொண்டு வர்றதில்லை, அல்லாஹ்வே கொண்டு கொடுத்துட்றான். அல்லாஹ் கொடுக்கும்போது யாராலையும் அதை விட்டு வெளியில் வர முடியாது. இப்போ என்ன நடக்கும்? அந்த குடும்பம் அல்லாஹுவால் நலவு நாடப்படும் குடும்பமாக மாறிடும். அல்லாஹ் எல்லாரும் குடும்பத்தை அப்படி ஆக்கி வைப்பானாக. ஒரு பெரிய அழகு அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அலங்காரமாக இருந்ததெல்லாம் அவங்க மென்மையாக நடந்ததுதான் பெரிய அலங்காரம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தில் அலங்காரத்தை உண்டாக்க நினைக்கிறானோ, எந்த ஒரு விஷயத்தில் அழகை ஜொலிக்க நினைக்கிறானோ அங்கெல்லாம் மென்மையையும் சாஃப்டையும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். எங்கெல்லாம் அழகும் அலங்காரமும் கெட்டு போகுமோ அங்கே மென்மை பிடுங்கப்பட்டிருக்கும் என்றார்கள். ஒரு இடத்துல அழகு இருக்குது, அலங்காரம் இருக்குது, அப்படியா அந்த குடும்பம் அழகா இருக்குமா, அலங்காரமா இருக்காங்க. ஒரு இடத்துல அழகும் அலங்காரமும் இருக்குமா அங்கே மென்மை இருக்குதுன்னு அர்த்தம். சாஃப்டான மனிதர்கள் தான் என்ற அடையாளம். அந்த குடும்பத்தில் எப்பவுமே அழகு இல்லை, அலங்காரம் இல்லையா, அங்க மென்மை இல்லைன்னு அர்த்தம், சாஃப்ட் இல்லைன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அவங்களை விட்டு மென்மையை பிடுங்கப்படும் என்றார்கள். மென்மை பிடுங்கப்படுமையானால், சாஃப்டா நடக்கிற தன்மை பிடுங்கப்படுமையானால் அந்த வீட்டில் அழகும் அலங்காரமும் போயிடும். நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்தா, என்ன ஹஜ்ரத் வீட்டில் வந்தாலும் ரொம்ப அமைதியா இருக்கேன் பாரு. நம்ம வீட்டில் நம்ம அமைதியா இருக்கிறத தாண்டி வர்றவங்களுக்கு அமைதி ஏற்படும். அது வீட்டின் அழகு, வீட்டின் அலங்காரம், அது மென்மையின் அடையாளம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லார்ட்டையுமே அப்படி நடந்துக்கிறாங்க. அறிமுகம் இல்ல காட்டரபிகள், கிராமவாசிகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தன்மையை விளங்காத மனிதர்கள்லாம் வந்தாங்க. திருமதியில் ஒரு சம்பவம் வருது, திருமதி ஷரீஃபில் ஒரு நிகழ்வு வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு கிராமவாசி காட்டரபி உள்ள வந்துட்டார். காட்டரபி உள்ள வந்தார், அழகா ஒது செய்தார். ஒது செய்துட்டு தக்பீர் கட்டி தொழுதார், நிதானமா தொழுதார். காட்டரபிகள் எல்லாமே விளக்கம் இல்லாதவங்கலாம் சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அவங்களுக்கு இருந்த அந்த நட்பும் தொடர்பும், அவங்க ரொம்ப இபாதத்தில் எல்லாம் பூனிப்பாக இருந்தாங்க. ரொம்ப தெளிவாக அழகா தொழுதார். தொழுது முடிச்ச உடனே அவர் கையேந்தரார், அல்லாஹும்ம அர்ஹம்னி வ முஹம்மதா, யா அல்லாஹ் எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், கருணை காட்ட வேண்டும். என்னுடன் கட்டாயமாக முஹம்மது நபிக்கும் அன்பு காட்ட வேண்டும். ஒரு காட்டரபி, ஒரு கிராமவாசி, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடைய இதயத்தில் இடம் பிடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கனிவாக நடந்து, மென்மையாக நடந்து, சாஃப்டாக மாறும்போது அவர் கேட்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அங்க தள்ளி இருக்கிறாங்க, அவர் கேட்கிறார், அல்லாஹும்ம அர்ஹம்னி வ முஹம்மதா, எனக்கு நீ இரக்கம் காட்டி அன்பு காட்டு ரப்பே, என்னுடன் எங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ அன்பு காட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். எங்க மீது உன்னுடைய அன்பு எனக்கு எவ்வளவு நீ கொடுப்பாயோ என்னுடன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் நீ அன்பு கொடுக்கணும், கருணை காட்டணும். எல்லாம் கரெக்ட். அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார், யா அல்லாஹ் ரஹ்மானே வலா தர்ஹம் மஅனா அஹதா, எங்க கூட வேற யாருக்கும் நீ இரக்கம் காட்டக்கூடாதுன்றார். அது ஓங்கி அடிச்சிட்டார். அடுத்த அடி, எனக்கும் முஹம்மது நபிக்கும் தான் உன்னுடைய அன்பு இருக்கணும், எங்க ரெண்டு பேருக்கும் நீ அன்பு காட்டுற இடத்துல மூணாவது ஒருத்தரை கொண்டுறக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு அன்பு நீ காட்டுவாயோ அதோடு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணும். என் மீது நீ அன்பு காட்ட நினைக்கிற போதெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நீ அன்பு காட்டணும். என் மீது நீ இறக்கப்படுகிற போது அவங்க மேல நீ இறக்கப்படும் போது என் மேல, எங்க ரெண்டு பேருக்கு கூடால இன்னொருத்தர் வரக்கூடாது. அவர் சொல்ற வார்த்தை, வேற யாரையும் கூட்டாக்கி விடாதேன்னு கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சு வந்துட்டாங்க. அந்த உட்கார்ந்து இருந்தவங்க எழுந்திருச்சு வந்துட்டாங்க. அவரை பாராட்டுறாங்க. இவ்வளவு தூரம் உன் கல்பில் நான் இருக்கிறேனே, இவ்வளவு தூரம் உன் இதயத்தில் நான் இருக்கிறேனே,
எனக்கு நீ அன்பு காட்டும் போது எங்கள் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அன்பு காட்டணும் நீ சொல்கிற அளவிற்கு நான் இருக்கிறேன். ஆனால் லகத் ஹஜ்ஜர்த வாசிஆ ஒரு வார்த்தை மட்டும் சொல்றாங்க. அந்த அவன் கண்ணியமா நடந்து மகத்துவமாக்கி தட்டி கொடுத்து என் மேல உனக்கு இவ்வளவு அன்பு இருக்குது, நீ கேட்ட துவாவில் என்னையும் ஞாபகம் வச்சு கேட்கிற அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு சொன்னாங்க. ஆனா லகத் ஹஜ்ஜர்த வாசிஆ விசாலமான அல்லாஹ்வுடைய அருளை நீ எம்பா இவ்வளவு சுருக்கமாக்கிட்டேன்னாங்க. அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளவு விசாலமானது, அதை நீ ஏன் சுருக்கிற? எனக்கும் முகம்மதுக்கும் மட்டும்தான், வேற யாருக்கும் வேண்டாம், அதை சொல்லாம விட்டுட்டு போ. எனக்கும் முகம்மதுக்கும் கொடுன்னு சொன்னா பரவாயில்ல, இன்னொரு ஆளுக்கு கொடுக்காதுன்னு ஏன் சொல்ற? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் முகம்மதுக்கும் என்று சொன்னதை பத்தி தப்பு இல்லை, இன்னொரு ஆளுக்கு வேண்டாம் நீ சொன்ன பத்தியா? லகத் தஹஜ்ஜர்த வாசிஆ திருமதியில இந்த ஹதீஸ் வரும். என்ன விசாலமானதை, அல்லாஹ்வுடைய அருள் எல்லாம் அது குறுக்கமானது இல்லை, சுருக்கமானது இல்லை, அது ரொம்ப விசாலம். ஒரே நேரத்தில் உனக்கு கொடுக்கும்போது லட்சம் பேருக்கு அல்லாஹ் கொடுத்துருவான், நீ அதையும் தடை செய்கிறாய், அந்த விசாலமானதை நீ தடுக்கிறாயே என்று காத்தமுன் நபியின் அவரை தட்டி கொடுத்து சொல்லி அவர் சொன்னார். அன்னைக்கு நான் ஒரு பெரிய பாடம் படிச்சுக்கிட்டேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை தட்டி கொடுத்து சொன்ன அந்த வார்த்தை, அதுக்கு பின்னால நான் எப்போ துவா கேட்டாலும் எனக்கும் கேட்பேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பேன். கேட்டுட்டு அடுத்து யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு ஈமான் கொண்ட எல்லாருக்கும் கேட்டுருவேன். யாரு கேட்கிறாரு? எல்லாருக்கும். ஒரு கிராமவாசியோடு ஒரு காட்டரபியோடு கூட அதை கொஞ்சம் கடினமாக ரசூல் நடக்கல, அது அல்லாஹ்வுக்கு வருத்தமாயிடும், கோவப்பட்டுருவான், அப்படி இப்படிலாம் அவனை வேகமாலாம் பேசல, சாஃப்டா சொன்னாங்க. அவர் கடைசியில் அவர் என்ன நிலைக்கு போயிட்டாரு, அவர் கேட்குற போதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியே கேட்டுக்கிட்டு இருப்பாராம். ராத்திரி படுக்கிற போது, இரவுல படுக்கிற போது அல்லாஹ் சில பேருடைய அந்தஸ்தை உயர்த்தி பாவத்தை மன்னிக்கிறான். அதில் சில அடையாளங்கள், அதில் ஒன்று படுக்கும்போது ஓதணும் சொல்லணுமா, அல்லாஹு மக்ஃபிர்லி அல்லாஹு மக்ஃபிர்லி ஒலி ஜமீ உம்மத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக, நபிமார்கள் சாலிஹீங்களை எல்லாம் மன்னிக்கணும், மொத்தமாக கேட்டணும். அல்லாஹு மக்ஃபிர்லி ஒலி ஜமீ உம்மத், அதுக்கு முன்னால் ஒலில் அம்பியாயி உல் முர்சலீன். நீங்கள் தமிழில் நான் சொல்லி தந்துக்கிறேன். யா அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், நபிமார்கள் வலிமார்கள் சாலிஹீங்களை எல்லாம் நீ மன்னிப்பாயாக, குறிப்பாக மூமின்கள் அத்தனை பேர்களையும் ஆண்கள் பெண்களை நீ மன்னிப்பாயாக அப்படின்ற ராத்திரி படுக்கும்போது சொல்லிட்டு படுக்கணும். அப்படி படுக்கிறாரா, அல்லாஹ் அவர் பாவத்தை மன்னிப்பதோடு அவர் அந்தஸ்தை உயர்வாக்கி அவரை கொண்டு பெரிய பெரிய பிரயோஜனங்களை வெளிப்படுத்துவாங்கிறாங்க. என்ன காரணம்னா, அவர் தனக்கு மன்னிப்பு கேட்டதோடு நிறுத்தாமல் மூமினான ஆண் பெண் எல்லோரையும் மன்னிப்பாயாக. ராத்திரி படுக்கும்போது ஓத வேண்டிய விஷயங்கள் அது ஒன்று. நீங்கள் அரபி தெரியாட்டா தமிழில் ஓதிருங்க. யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய முன்னோர்கள் நபிமார்கள் சாலிஹீங்கள் மூமினான ஆண் பெண்கள் எல்லோரையும் நீ மன்னிப்பாயாக அப்படின்னு சொன்னால் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு உங்கள் அந்தஸ்து உயர்த்தப்படுதுங்கிறாங்க. என்ன அல்லாஹ்வுடைய விசாலமான அந்த அருளையும் மன்னிப்பையும் நீங்கள் சுருக்காதீர்கள். லகத் தஹஜ்ஜர்த வாசிஆ, என்னப்பா நீ எனக்கு கேட்ட உனக்கும் கேட்ட சந்தோஷம், ஆனால் மற்றவங்களுக்கு இதில் கூட்டாக்க கூடாதுன்னு கேட்டியே, அது அல்லாஹ்வுடைய விசாலமானது, நீ சுருக்கிட்டப்பா, அப்படி சுருக்காதன்னாங்க. அதனால என்ன நடந்துச்சு, அவர் காலமெல்லாம் மாறுகிறார் மாத்திரம் அல்ல, அதுக்கு பின்னால் துவா கேட்டா ரெண்டையும் சேர்ப்பாராம். எனக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ எப்போதும் அருள் புரிவாயாக, இன்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அருள் புரிவாயாக. எங்கே கிடைச்சிச்சின்னு கேட்குறாங்க. அவர்கிட்ட கடினமாக நடந்தாலும் காட்டரபிகள் ஏற்றுக்க மாட்டாங்க, எழுந்திரிச்சு போயிடுவாங்க. உலக குந்த ஃபல்லன் கலீலல் லன்ஃபல்லு மின் ஹவுலிக், தாங்கள் அவர்களோடு கொஞ்சம் கடினமாக நடந்திருந்தால், முகம் சொலித்திருந்தால் அவர்கள் உங்களை விட்டும் ஓடி போயிருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். பிமா ரஹ்மத்து மினல்லாஹி லிந்தலகும், அல்லாஹ்வின் பேரருள் என்ன தெரியுமா, தாங்கள் எல்லோரிடத்திலும் மென்மையாக நடந்தீர்கள், சாஃப்டாக நடந்தீர்கள் என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்றான் ரசூலுல்லாஹ்வை. எல்லாரிடத்திலும் என்னுடைய அருள் அது. லிந்தா மென்மையா நடந்தீர்கள், சாஃப்டா நடந்தீங்க. நீங்க கொஞ்சம் கடினம் உள்ளம் உள்ளவராக இருந்திருந்தால் உங்க கூட ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் மூர்க்கமான ஆட்கள்லாம் இருந்தாங்க. அவங்களை எல்லாம் நீங்க வளைச்சு மண்டியிட வச்சது எதனால? உங்களுடைய மென்மையாலும் சாப்பிட்டாலும்.
சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஒரு தடவை உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பெருமானாருடைய வீடு எப்படின்னா, திடீர்னு மனைவிமார்கள்லாம் ரசூல்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் எல்லாம் உங்கள் கூட அடிக்கடி இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு பழக்கம், ஒரு நாளைக்கு ஒரு மனைவி வீட்டுக்கு வருவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு மனைவி வீடு. அந்த மனைவிமார்களுக்கு ஆசை 8 நாளைக்கு ஒருக்க தான் அடுத்த மனைவி வீட்டுக்கு போவாங்க. இன்னைக்கு ஆயிஷா நாயகி வீட்டுக்கு வந்தால் நாளைக்கு அப்சாவுடைய வீடு, அடுத்த நாள் இங்கே சவுதாவுடைய வீடு, இப்படி போவாங்க. மீண்டும் ஆயிஷா நாயகி வீட்டுக்கு வரணும் அடுத்த வாரம் ஆகிடும். அவங்க எல்லாம் சேர்ந்து பெண்கள் மஷோரா பண்ணாங்க, யாரை சொல்லதான் எங்களுக்கு ஆசை, நம்ம எல்லாரும் ஒரு நாள் டெய்லி ஒரு சமயம் எல்லாத்தையும் நீங்கள் சந்திக்கணும், எல்லாரையும் ஒரு தடவை நீங்கள் டெய்லி சந்திக்கணும். வீடு யாரோ ஒரு வீட்டில் தங்குறீங்க, டெய்லி ஒரு சந்திப்பை கொடுங்கன்னு கேட்டாங்களாம். என்னம்மா தினமும் உங்களை பார்க்கணும், அனுமதிச்சாங்க. காலையில் சுபு தொழுதுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை என்னன்னா, அங்கே மஸ்ஜிதில் இருந்து புறப்பட்டு நேராக வருவாங்க. ஐஷாவுடைய வீட்டுக்கு வந்து ஸலாம் அலைக்கும் நல்லா இருக்கலா அப்படின்னு கேட்பாங்க. அடுத்த வீடு, அப்புறம் அடுத்த வீடு, எல்லா வீட்டுக்கும் போயிடுவாங்க. போயிட்டு கடைசியாக அவங்க எந்த வீட்டில் தங்குவாங்களோ அங்கே போய் உட்காருவாங்க. மற்ற வீடுகளில் உட்கார்றது இல்லை. ஆனால் எல்லாரையும் சந்திச்சு எல்லாருக்கும் சலாம் சொல்லி அதை ஏற்றுட்டு போயிடுறாங்க. என்ன காரணம்? அவங்க எல்லாரும் சேர்ந்து விருப்பப்பட்டாங்க. பெருமானார் தன் விருப்பம் என்ன அதை சொல்லல. காலையில் நான் வரணும்னா எனக்கு கஷ்டமா இருக்குமே, எந்த நேரத்தில் எல்லா வீட்டுக்கும் வந்துட்டு போறது டெய்லிங்கிறது எப்படி சாத்தியம்? அந்த பேச்சே பேசல. நீங்க எல்லாரும் பிரியப்படுறீங்களா? ஓகே. இன்னைக்கு உள்ள விவகாரம்லாம் என்ன தெரியுமில்ல, நிறைய இடத்துல வீட்டில் பிரச்சனையே, எங்க வீட்டுக்காரர் என் கூட பேச மாட்டேங்காரு, நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கல்யாணம் முடிச்ச புதுசு 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, பேசுறதே இல்லை, நேரம் கொடுக்கறதே இல்லை. கல்யாணத்துக்கு முந்தி அவர் டெய்லி 2 மணி நேரம் பேசினார். நான் சொன்னேன் அதுதான் முசீபத். கல்யாணத்துக்கு முந்தி 2 மணி நேரம் பேசினார் பார்த்தியா, எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு, இனி பேச என்ன இருக்கு? இவன் புதுசால நடக்க நிச்சயம் பண்ண உடனே ஒரு ஃபோனை கொண்டு வந்து அவர் அங்கிருந்து அனுப்பி அதை மாமியாரே கொண்டு போய் கொடுத்து மருமகள்கிட்ட நீ வச்சுக்கமா, உங்க வீட்டுக்காரன்ட்ட நல்லா பேசு. யாரு வீட்டுக்காரன்? நிச்சயம்தான் பண்ணியிருக்கு. இதான் மாப்பிள்ளை, இதான் பொண்ணு. மாறுற வாய்ப்புகள்லாம் இருக்குது. நிறைய இடத்துல ஒரு வீட்டில் 1.5 வருஷம் உட்காந்து பேசி பேசி கடைசியாக வந்து எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலங்கிறான். என்ன பேச்சு சரியில்லைங்கிறான். பேச்சு என்ன சரியில்லை? 1.5 வருஷம் பேசி இருக்குல்ல, பேசப்பட்டு எல்லாம் முடிஞ்சு கட்டாச்சு. நிறைய இடங்களை நீங்க பார்க்கலாம், கல்யாண பந்தல் போட்ட பின்னாலெல்லாம் முடிஞ்சிருக்கு வேண்டாண்டு. வேற ஒன்றும் இல்லை, ஃபோனு தான், பேச விட்டதுனால தான். இப்போ என்ன பிரச்சனை? நிறைய வீடுகளில் மாப்பிள்ளை ஒழுங்கா பேசுறது இல்லை, பேசவே மாட்டுக்காரு என் கூட. இப்போ ஒன்னாதானமா இருக்கிறியோ, ஆனால் அவருக்கு வந்து என்ன கல்யாணம் முடிச்சுக்கல, அவருக்கு மொபைலில் தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கு. அதுலேயே கிடக்கிறார். ராத்திரி வந்து அதுலேயே பேசிட்டு அதுலேயே இருந்துட்டு இந்த மனநிலை இன்னைக்கு இருக்குது. நான் சொல்றது, நபி பெருமானாருடைய மனைவியர்கள் எங்களோடு நீங்கள் நேரம் கொடுங்கள் என்று கேட்கிறாங்க. 1000 சமூக பணி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி நேரத்தை வகுத்து நடக்கிற மனிதர்கள் உலகத்தில் பார்க்க முடியாது. இன்னலி மஅல்லாஹி ஸஆத், நான் நேரங்களை பங்கீடு செய்திருக்கிறேன். என் மனைவியர்களுக்கு நேரம் கொடுத்திருக்கிறேன், என் சுய தேவைகளுக்கு நேரம், சமுதாயத்திற்கான நேரம், பொது பணிகளுக்காக நேரம், அல்லாஹ்வோடு நேரம், நேரத்தை நான் பங்கு வைத்து விட்டேன். அந்த நேரத்தில் அந்த பணி நடக்கும். நேரம்லாம் எக்ஸ்ட்ரா இல்லை, மனைவிக்கு நேரம் கொடுத்துட்டேன், இபாதத்துக்கு நேரம், பொது பணிகளுக்காக நேரம், அல்லாஹ்வோடு நேரம் முடித்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இத்தனை நேரத்தை பங்கீடு செய்த உத்தம நபியின் தர்பாரில் அந்த பெண்கள் எல்லாம் வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் டெய்லி வந்துட்டு போனா வர்றேன்னாங்க. ஓகே, முடிஞ்சிச்சா? இப்போ எப்படின்னா பெருமானார் எல்லா வீட்டுக்கும் போறாங்க. அவங்க எல்லாரும் ஒன்னாகிற வாய்ப்பு கம்மியா இருந்துச்சு. யாரு? மனைவிமார்கள்லாம் ஒன்னாகிற வாய்ப்பு கம்மி. ஒரு கட்டத்தில் அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ராத்திரி நேரத்தில் தாங்கள் எங்கே சாப்பிட வருவீங்களோ அந்த வீட்டில் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறோமே, ஒன்றா இருந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு ஒரு விருப்பத்தை காட்டிய போது ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சம்மதிச்சாங்க. ஒரு காலகட்டம் எப்படி இருக்கும், இரவு நேரம் பெருமானார் சாப்பிட வருவாங்க, அந்த மனைவியெல்லாம் ஒன்றா உட்கார்ந்து ரசூலோடு இருந்து சாப்பிடுவாங்க. டைம் கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். டென்ஷன் ஆகிறது இல்லைன்னு. இன்னைக்கு நமக்கு வீட்டில் ஏதாச்சும் சொன்னாலே டென்ஷன் ஆயிடுது. வீட்டில் ஏதாவது சொன்னா நிறைய பேருக்கு யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிறது, பொஞ்சாரி சொன்னால் மட்டும்தான் சிம்ம மாதிரி மாறிடுறது. நேரங்காலம் தெரியாமல் என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்கிறேங்கிறது.
அந்த அம்மா சொல்லுது, எந்த நேரம் எந்த காலம் சொல்லுங்க, எப்பவும் சிங்கமாக தானே இருக்கிறீங்க, எப்பவும் இதுதானே கதை, நான் புதுசாக நேரங்காலம் என்ன நேரங்காலம். பள்ளிவாசலேருந்து புறப்படும்போது ஃபோன் பண்ணுறாங்க, வரும்போது கொஞ்சம் புளியும் இஞ்சியும் வாங்கிட்டு வந்திருக்கான்ட்டு இவர் உடனே சீரிடுறார். தொலை போனால் கூட விடுறது இல்லையே, தொலை போகிறதுக்கு முந்தி என்ன இருக்குது என்ன இல்லைன்னு பார்த்து வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கணும். எங்கள் தாப்பன் நாட்டில் ஒரு பழக்கம் இருந்துச்சு, வீட்டிலலாம் கேட்கறது இல்லை, நேராக எனக்கு என்ன தான் கூப்பிட்டு போவாங்க பஜாருக்கு, சமையல் கேட்டுக்கு போவாங்க, போய் அங்கே போய் அப்படி பார்ப்பாங்க, இஞ்சி இருக்கிற இடத்துல போய் பார்ப்பாங்க, அதை பார்ப்பாங்க, மசாலா பார்ப்பாங்க, உப்பு பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு புரட்டு போயிடுவாங்க. வரும்போது எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வச்சிருவாங்க. ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வைக்கிறதே இல்லை. பாப்பா காலத்தில் திடீர்னு வந்த பின்னால் எல்லாத்தையும் முடித்தாலும் திடீர்னு ஒரு 12 மணிக்கு வீட்டில் பெண்கள் வீட்டம்மா என்னங்க அது இல்லைங்கன்னு எதையா சொல்லுவாங்க. உடனே என்னை கூப்பிட்டு வேலை வாங்கினதே இல்லை, போடுவாங்க, சப்பலை போட்டு டக்குன்னு வெளியில் போயிடுவாங்க. போய் அதை எங்கே வாங்கணுமோ அங்கே போய் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க வண்டியில் தூக்கிட்டு போனது இல்லை, சைக்கிளை தூக்கிட்டு போய் சைக்கிளை எப்போது ஓட்டுவாங்க, காலையில் மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க, அவ்வளோதான். நடந்து போய் 75 வயசு 80 வயசு வரைக்கும் சுகரும் இல்லை, ப்ரெஷரும் இல்லை. நட இன்னைக்கு நம்ம நடக்கவே முடியல. நானும் வாக்கிங் போகணுன்ட்டு காலையில் புறப்பட்டு போனால் அங்கே ஒருத்தர் பைக்கில் ஏற்றி கொண்டு வந்து வார்ப்பில் விட்டுட்டு போயிட்டார். எங்கே நான் வாக்கிங் போகிறேங்க, இருக்கட்டும் ஆசிரியர் ஒரு பறக்கத்து என்னை விடுங்க, இன்னைக்கு தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி பறக்கத்துன்னு சொல்லினா இங்கே இறங்கி இங்கிருந்து வீட்டுக்காட்சி நடக்கும்னு போனால் அங்கே ஒருத்தர் ஏற்றி கொண்டு வீட்டில் விட்டுட்டு போயிட்டார். எங்கே நடக்கா இல்லை, நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, நடக்கிற நிலை. பள்ளிவாசலுக்கு நடந்து வாருங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். நடந்து வந்தால் உங்கள் எட்டுகள் எண்ணப்படும். துக்குத்தபு ஆசாருஹும், நீங்கள் நடந்து வந்த எட்டுக்கள் எண்ணப்பட்டு நன்மைகள் எழுதப்படும். ஆனால் இன்னைக்கு நடந்து வர்ற சாத்தியம் குறைவு. தாப்பனார் நடந்து போய் வாங்கி கொடுத்துருவாங்க, டென்ஷனே ஆனது இல்லை. ஏதாவது ஜாமா இல்லைன்னா அவ கோவப்பட்டது இல்லை. இன்னைக்கு வீட்டில் ஏதாச்சும் இல்லைன்னு சொன்னா ஆண்களுக்கு கடும் கோபம் வருது. உங்களை சொல்லல, நீங்கள்லாம் மகான்கள். நாட்டு நடப்ப சொல்றேன், நாட்டு நடப்பது. இப்போ நீங்கள் எங்களை எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு இப்படி பேசுறீங்களே, எங்களை எல்லாம் நாங்கள் எங்கள் மனைவிமார்களோட கூப்பிட்டு வச்சிருக்கோம். நடப்பு நிலை என்ன? நபி பெருமானார் சமூக பணிகளில், இறை நெருக்கத்தில், குடும்ப வாழ்வில், பொது வாழ்வில் எல்லாவற்றுக்கும் நேரம் ஒதுக்கிய பின்னால் எங்களோடு ராத்திரி ஒன்னா இருந்து சாப்பிடணும்னு கேட்கிறாங்க அந்த மாதரசிகள். உலகத்து மூமின்களின் தாய் பெருமானார் அனுமதிக்கிறாங்க, வந்து உட்கார்றாங்க. அந்த பெண்கள் எல்லாம் வருவாங்க, சாப்பிடுவாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கு பின்னால் எழுந்திருச்சு போவாங்க. அந்த நேரத்தை மனைவிக்கு கொடுப்பதில், மனைவியர்களோடு பேசுவதில் அவங்க விருப்பம் என்றால் நானும் விருப்பம் என்று அந்த தன்மைதான் அகிலம் எங்கும் அன்னலார் இன்றும் மணக்கிறார்கள், புகழப்படுகிறார்கள், போற்றப்படுகிறார்கள். ஒரு நாள் மனைவியர்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் கலகலப்பான பேச்சு. அந்த பேச்சில் பெண்கள் எல்லாம் நல்ல சத்தமாக பேச்சு சிரிச்சு, ஒரே சத்தம், வீட்டில் கலகலப்பு, எல்லாரும் ஒரே ஜாலி சிரிப்பு. பெருமானார் உட்கார்ந்து ரொம்ப சிரிக்க மாட்டாங்க, எப்போது பல் தெரிய சிரிப்பாங்க, சிரித்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளைங்க பூரா அடிச்சு விழுந்து ஓடுறாங்க. அடிச்சு விழுந்து உடனே ரசூல் ஸல்லல்லாஹு பார்க்குறா, உமர் ரலியல்லாஹு வர்றாஹா. யார் வர்றா? உமர் ரலியல்லாஹு. வந்த உடனே பெருமானார் சிரிச்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹுக்கு ஒன்றும் ஓடலை. என்ன ரசூலுல்லாஹ் திடீர்னு சிரிக்கிறாங்க? என்ன நாயகமே, அல்லாஹ் தங்கள் பல்ல சிரிப்பாக்கட்டும். எப்போவுமே சிரிக்கிறது பெரிய பாக்கியம்தான். இன்னைக்கு தான் ஒரு மருத்துவரை சந்தித்து பேசினேன். அவர் சொன்னார், மகிழ்ச்சியும் சிரித்த வாழ்க்கையும், முகம் மலர்ச்சியும் வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் உடலில் சில ஹார்மோனியங்கள் சுரக்குது. அது சுரப்பதால் தீய சக்திகளை, குறிப்பாக கேன்சர் செல்லுகளை கூட வளர விடாமல் தடுக்கிறது. எந்த சக்தி யாருக்கு இருக்குதான்? மகிழ்ச்சி. ஒரே கவலை வீட்டில் இருக்கக்கூடாது, ஒரே பயம் இருக்கக்கூடாது, ஒரே டென்ஷன் இருக்கக்கூடாது. இந்த சாஃப்டா வாழ்றது, மென்மையா வாழ்றது, கலகலப்பா வாழ்றது, மகிழ்ச்சியா வாழ்றதுங்கிறது எவ்வளவு பெரியது. உடம்புல இருக்கிற தீய செற்கள் அழிய போகுது, இன்னொரு பக்கம் கேன்சர் செல்களை கூட அழிச்சிருது. ஒரே நீங்க கவலையா இருந்தீங்கன்னா, ஒரே சோகமாகவே வாழ்கிறீர்கள் என்றால், டென்ஷனும் கோபமும் அதிகமாகிற போதெல்லாம் அங்கே ஏற்படுகிற சில ஹார்மோனியங்களால் உடலிலே எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால், நிறைய செல்லுகள் மூத்தா போகுதுங்கிறான். நிறைய செல்லுகள்
மௌத்தா போயிருது உங்களுடைய டென்ஷனால, கோபத்தால. அதனால மேக்சிமம் டென்ஷன் கோபத்தை குறைக்கணும். எப்போ மென்மையா சாப்பிட்டா எல்லாத்தையும் அணுக பழகணும். இன்றைக்கு மருத்துவம் பேசுது இந்த செய்தியை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கலகலப்பா மனைவியர்கள்லாம் உட்கார்ந்து ஒன்னா இருந்து பேசுற நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஓடுனாங்க. பார்த்தா சையதுனா உமர் இப்னு கத்தாப் உள்ள வர்றாங்க. வந்த உடனே பெருமானார் சிரிக்கிறாங்க. என்ன யா ரசூலல்லாஹ் சிரிக்கிறீங்க? அல்லாஹ் சிரிக்க வைக்கட்டும். இப்போ காரணம் இல்லை, ரொம்ப சந்தோஷமா ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. உங்களை தான் பார்த்தாங்க, எனக்கு ஒரு மாதிரியா போச்சு. அவங்க ஓடின ஓட்டம் கால் தட்டி கீழே விழுந்துருவாங்களோன்னு பயந்தேன். உடனே இவர் சத்தம் போட்டார் இங்கிருந்து பெண்களை பார்த்து. இவர் கூப்பிட்ட வார்த்தை ஹதீஸ்ல இருக்கு, இப்ப நேரம் இல்லை. சத்தம் கொடுத்தாராம், என்ன அத்தகாவீன், என்ன பயப்படுகிறீர்களா? உமர் இப்னு கத்தாப் கேட்டாங்க, என்னை பயப்படுகிறீர்களா? அல்லாஹ்வுடைய ரசூலை பயப்பட மாட்டீர்களா? என்ன பயப்படுறீங்க? யார்கிட்ட கேட்கிறா? நபியினுடைய மனைவிமார்கள்ட்ட. நாயகம் ஸல்லல்லாஹு மனைவிட்ட கேட்க, மனைவிமார்களை கூப்பிடுறாரு, என்ன பயப்படுறீங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? அவங்கள பயப்பட மாட்டீங்க? அவங்க சொன்னாங்களாம், நீங்க தான் பயப்படுற மாதிரி நடக்கிறீங்க, அவங்க சாப்பிட்டாலும் இருக்கிறாங்கன்னாங்களாம். நீங்க தான் பயப்படுற மாதிரி இருக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் கடுமையான ஆளு, ரசூலுல்லாஹ் சாப்பிட்டான ஆளுன்னாங்களாம். பெருமானாருக்கு இன்னும் சிரிப்பு வந்துச்சு, அமைதி ஆகிட்டாங்க. நீங்க சாப்பிட்டான ஆள், பெருமானார் சாப்பிட்டு, பெருமானார் மென்மை, அதனால நாங்க ஜாலியா பேசணும். நீங்க கொஞ்சம் ஹார்டான ஆளு, அதனால நாங்க பயந்து ஓடணும்னாங்க. இதுதான் உண்மை. அந்த மென்மை தன்மை என்பது புறப்பட வேண்டும் எல்லா காலத்திலும். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் துன்யா ஆகிரா ரெண்டையும் சிறப்பாக்கு. துன்யா ஆகிரா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மருத்துவ ரீதியாகவும் அதனால நமக்கு நிம்மதி ஏற்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த அழகான தன்மை, குறிப்பா 2 விஷயம் தான் பெருமானார் உலகத்தில் ஈர்க்கப்பட்டாங்க. 1000 குணம் இருக்குது. 2 தன்மையில பெருமானார உலகம் ஈர்த்தது. ஒன்று மென்மை, இன்னொன்று பெருமானார்ட்ட இருந்த அடக்கமும் பணிவும். ஒன்று ரொம்ப மென்மையா நடப்பாங்க, இன்னொன்று பணிவா தான் இருப்பாங்க. எப்பவுமே தன்னுடைய முகவரியை காட்டுறது இல்லை, நான் யாருன்னு சொன்னதே இல்லை. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொன்னான், எப்படி சொன்னா, ஆனா சையீது உல்தி ஆதம்னு சொல்லுங்க, உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அத்தனை பேர்களுக்கும், நபிமார்கள் உட்பட எல்லோருக்கும் நான் தான் தலைவர் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா சையீது உல்தி ஆதம்னு சொல்றான். பெருமானார் தன்னை சொல்லுவதெல்லாம் ஆனா அப்தி, நான் அடிமை என்பார்கள். எப்படிப்பட்ட அடிமை? காலையில காஞ்ச ரொட்டியை சாப்பிட்ட ஒரு பெண்ணுக்கு பிறந்தவங்க தான் அப்படின்னு லேசா சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், எப்படி? நான் உலகத்தில் பிறந்த மனிதர்களுக்கெல்லாம் நான் தலைவர் சொல்லுங்க. அதை பெருமானார் சொல்ல வர்றாங்க. அந்த பாங்க பாருங்க. அவங்க சொல்றாங்க, ஆனா சையீது உல்தி ஆதம், ஆதமின் மக்கள் அத்தனை பேர்களுக்கும், உலகத்தில் பிறந்த மனிதர்களுக்கெல்லாம் நான் தலைவர் என்று சொல்லிவிட்டு, ஒலா ஃபஹர், இதுல எனக்கு எந்த பெருமையும் இல்லை. அத அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லிட்டு அதோட என்ன சேர்க்கிறாங்க, எனக்கு எந்த பெருமையும் இல்லை. ஒல் அம்பியா வராயி, நபிமார்களாக அல்லாஹ் உலகத்தில் வளா வந்தானே, அனுப்பி வைத்தானே, அத்தனை நபிமார்களும் எனக்கு பின்னால தான் இருப்பாங்க, நான் தான் முன்னால போவேன் மறுமையில. இதிலும் எனக்கு எந்த பெருமையும் இல்லை. நாளைக்கு சொர்க்கத்தில் எல்லாரும் போவாங்க. சொர்க்க வாசலை திறக்கிறதுக்கு முந்தையே ஓடி போவாங்க சொர்க்கம் அனுமதிக்கப்பட்டவங்க. ஆனா சொர்க்கத்துக்குள்ள இருந்து பதில் வரும், யாருக்காகவும் திறக்கப்படாது, யாருக்காகவும் சொர்க்கம் திறக்கப்படாது. அவ்வளுமன் எதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழையும் முதல் மனிதர் வர வேண்டும். யார் அந்த முதல் மனிதர்? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பின்னால்தான் சொர்க்க கதவே திறக்கப்படும். முதல்ல சொர்க்கத்தில் நுழைகிறது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மேல வச்சான்னா எங்க கொண்டு வச்சிருக்கிறான்? எந்த ஒரு நபியும். அதனால தான் சொன்னாங்க, ஒல் அம்பியா வராயி, நபிமார்கள் எல்லோருமே எனக்கு பின்னால் தான் வருவார்கள். ஒலா ஃபக்ர், இது ஒரு பெருமை எனக்கு இல்லை, ஆனா பெருமைக்குரிய விஷயம் அது. மூசா நபி ஆகட்டும், ஈசா நபி ஆகட்டும், இப்ராஹிம் கலீலுல்லா எல்லாருமே பின்னால தான் வர்றாங்க. இதுல எனக்கு பெருமை இல்லை, என்ன நான் பணிவாத்தான் வாழ விரும்புறேன் அப்படிங்கறத அழுத்தமாகவே சொல்லிட்டு இருப்பாங்க. உட்காரும் போது பெருமானார் எப்படி இருந்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா, அப்படி காலை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடுப்பை கட்டிட்டு உட்கார்ந்துருப்பாங்க.
அந்த உட்கார்ற தன்மை சம்பளம் போட்டு கூட அதிகமாக இருக்கிறது இல்லை. ஏன் நாயகமே? மனைவிமார்களே கேட்டாங்க, அஜ்லிசு கமா அஜ்லிசுல் அபீத், ஒரு அடிமை எப்படி உட்காருவாரோ அப்படி நான் உட்கார பிரியப்படுகிறேன் என்றார்கள் ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பணிவு அவர்களை இன்னும் சிறக்க வைத்தது, ஜொலிக்க வைத்தது. மஸ்ஜிது நபவியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கிறாங்க, சஹாபாக்கள் பின்னால தொழுகிறாங்க. ஒருத்தர் தொழுகையில தும்மிட்டார், சத்தமா தும்மல். உடனே பள்ளிவாசல் சஃப்ல நின்ன முஆவியத் இப்னு ஹக்கம சுலமி ரலியல்லாஹு அன்ஹு யர்ஹமுக்கல்லாஹ் அப்படி சத்தமா சொல்லிட்டாங்க. அவளும் தொழுகையில தான் நிற்கிறா, தும்முனவரும் தொழுகையில தான் நிற்கிறார். முஆவியத் இப்னு ஹக்கம சுலமி தொழுகையில தான் நிற்கிறார். அவர் தொழுகையில நின்று கொண்டு யர்ஹமுக்கல்லாஹ், அப்போ ஒருத்தர் தும்முனா பதில் சொல்லணும் இல்லையா? தும்முனவர் தும்மிட்டா பதில் என்ன சொல்லணும்? யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லணும். அதை கேட்டா அவர் பதில் சொல்லணும், யஹ்தீக்குமுல்லாஹ் வ யுஸ்லிஹு பாலக்கும், அல்லாஹ் உங்களை நேர்வழி காட்டட்டும், உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ் சீராக்கட்டும். யார் துவா செய்யணும்? யர்ஹமுக்கல்லாஹ் நம்ம சொல்லிட்டா தும்முனவர் நமக்கு பதில் சொல்லணும். இப்பமெல்லாம் தும்மிட்டு அவர் கல்லு மாதிரி இருக்கார், அல்ஹம்துலில்லாஹ் கூட சொல்றது இல்லை. பக்கத்தில் இருக்கிறவருக்கும் யர்ஹமுக்கல்லாஹ் சொல்றது தெரியாதா என்னன்னு தெரியல, இவரும் அமைதியாக இருக்கிறார். நிறைய சில பேர் தான் சொல்றாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய தாயார் சமையல் கேட்டில் நிற்கிறாங்க, திடீர்னு ஒரு சத்தம் மஸ்ஜிது நபவியிலிருந்து பயங்கரமான சத்தம் வெளியாகுது. உடனே வீட்டில் உள்ளவங்க என்ன சத்தம் சொன்னாங்களாம், உம்மா சொன்னாங்களாம், மாலிக் இமாமுடைய தாயார், ஒன்றும் இல்லை, என் மகன் மஸ்ஜிது நபவியில் பாடம் நடத்துகிறார், அவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்கிறார், அதுக்கு அவங்க சுற்றி இருக்கிற லட்சக்கணக்கான மாணவர்கள் யர்ஹமுக்கல்லாஹ்னு சொன்னாங்க, அந்த சத்தம் தான் அலறுச்சுன்னாங்க. மாலிக் இமாம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னதற்கு, தும்மியதற்கு, மாலிக் இமாமின் மாணாக்களாக இருக்கிற அங்கே பல்லாயிரம் லட்சக்கணக்கில் கூடியிருப்பாங்க மஸ்ஜிதில் அவங்க பாடத்துக்கு. மாமன்னர் ஹாரூன் ரஷீத் கேள்விப்பட்டு சொன்னார், நானும் பாடத்துக்கு வர்றேன்ட்டு. மன்னர் வந்து பாடத்தில் உட்கார்ந்திருப்பார். யாருடைய பாடம்? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்ஜிது நபவியில் வைத்து ஹதீஸ் பாடம் நடத்தினாங்க. அவங்க தும்ம யர்ஹமுக்கல்லாஹ் என்று மாணவர்கள் கொடுத்த சத்தம் ஊரையே அப்படி ஒரு அலர்ச்சி படிச்சுக்குது. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம அந்த சுன்னத்தை வாழ்க்கையில் எடுக்கணும். அப்ப அவர் என்ன பண்ணாரு? பள்ளிவாசலிலே ரசூலுல்லாஹ் இமாம், யாரோ ஒருத்தர் தும்முறார், இவர் யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாமே அப்படி நின்னவங்க அப்படி முறைச்சி பார்க்குறாங்க அவரை. அந்த பக்கம் உள்ளவரும் பார்க்குறார், அங்கே உள்ளவரும் பார்க்குறார், பக்கத்தில் நிற்கிறவங்க போகிற கொஞ்சம் முறைக்கிறாங்க. இவர் உடனே சும்மா இருக்காமல் கேட்டார், இப்போ என்ன முறைக்கிறதுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டார். யாரு? யர்ஹமுக்கல்லாஹ் சொன்னார்ல, எல்லாரும் முறைச்ச உடனே என்ன முறைக்கிறதுக்கு என்ன வந்துட்டு, எல்லாரும் எதுக்கு முறைக்கிறீங்கன்னார். இப்போ ரெண்டாவது பேச்சு, முதல்ல யர்ஹமுக்கல்லாஹ், ரெண்டாவது இந்த வார்த்தை. உடனே சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க? இவரை ஸ்டாப் பண்ணணுமே, திரும்ப திரும்ப என்னத்தையும் அது சொல்றாருன்னு யத்ரிபூன பி ஐதீஹிம் அலா அஃப்காரிஹிம், தங்கள் கைகளால் அவங்க தொடையில தட்டினாங்களாம். தொடையில தட்டினாங்க. தட்டின போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை அமைதிப்படுத்த சொல்றாங்க, என்னை அமைதியாகத்தான் சொல்றாங்க. நான் உடனே அமைதி ஆயிட்டேன். ஆனா எனக்குள் ஒரு பயம், தொழுகைக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு. என்ன பயம்? ஏதோ தப்பு நடந்திருக்கு, சஹாபாக்கள் முறைச்சாங்கன்னா அப்ப நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அப்ப நான் யர்ஹமுக்கல்லாஹ் சொன்னது ரைட்டா தெரியல, அல்ல அவங்க பேசும்போது என்ன முறைச்ச போது ஏன் முறைக்கிறீங்க, நான் என்ன பண்ணிட்டேன், இப்ப முறைக்க என்ன வந்துச்சுன்னு கேட்டேனே, அது தப்பு, அதனால அவங்க தொடையில் அடிச்சு என்ன நிப்பாட்டிட்டாங்க. நான் அமைதி ஆயிட்டேன், மனசுல பயம், தொழுக முடியுது, என்ன நடக்குமோன்னு யோசிச்சேன். பெருமானார் முடிச்ச உடனே யாருப்பா தொழுகையில் அவரை கொண்டாண்டாங்க. எனக்கு கைகாலெலாம் உதறிச்சு, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. ஏன்னா நபிகள் நாயகத்து மீது எனக்கு நம்பிக்கை இருந்துச்சே தவிர அறிமுகம் கம்மி, ஆரம்ப காலம் அறிமுகம் கம்மி. என்னை கூப்பிட விட்டாங்க. அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், பக்கத்தில் போய் கொஞ்சம் பயந்து நின்ன, என்னை தட்டி கொடுத்தாங்க. இன்னஹாதிய சலாத், தம்பி இந்த தொழுகை, இதில்
வெளியிலே நாம நடத்துகிற காரியங்கள் எல்லாம் நடத்துறதுக்கு அனுமதி இல்லப்பா. வெளியில செய்யற காரியம் அத மாதிரி காரியங்கள் தொழுகையில கூடாது. இன்னஹாதி ஸலாத், இந்த தொழுகை என்பது லா யஜூஸு ஃபீ, இதுல மற்ற இடத்துல நடக்கிறதெல்லாம் நடக்க அனுமதி இல்லம்மா சொல்லிட்டு தும்முனா கூட அல்ஹம்துலில்லாஹ் யராமுக்கல்லாஹ்னு தொழுகையில சொல்லக்கூடாது. தொழுகையில நிற்கும் போது யராமுக்கல்லாஹ்லாம் சொல்லக்கூடாது. யாரு? பெருமானார் சொல்லிட்டு அவரை தட்டி கொடுத்தாங்க. நீ தெரியாம செய்திருக்க, அதெல்லாம் அனுமதி இல்லம்மா அப்படின்னு சொன்ன போது அவர் சொன்னா மா ரஅய்து முஅல்லிமன் ஹைரம் மின்ஹு கபலஹு வலா பாதா. அல்லாஹ் மீது சத்தியமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு சிறந்த ஆசிரியரை நான் கண்டதில்லை. இதற்கு முன்னாலும் அதற்கு பின்னாலும் என் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு ஆசிரியரை நான் பார்த்ததில்லை. என்னை திட்டவில்லை. ஒலா வரபனி ஒலா ஷதமனி, என்னை அடிக்கவில்லை, என்னை முகம் சுளித்து பேசவில்லை. தொழுகையில் என்னப்பா பேசுற, ஒரு முறை இல்லை, இவ்வளவு வளர்ந்திருக்கே, அப்படிலாம் இல்லை. என்னை அதட்டவில்லை, திட்டவில்லை, அடிக்கவில்லை, மாறாக சிரித்த முகத்தோடு. இந்த தொழுகைக்குள்ளெல்லாம் யராமுக்கல்லாஹ் சொல்றது மற்றவங்கள்ட்ட பேசுறதெல்லாம் கூடாதுப்பா. தொழுகைங்கிறது அல்லாஹ்வுக்காக உள்ளது. இன்னமா ஹிய ஸலாத்து, இதெல்லாம் என்ன நடக்க வேண்டும், அது திக்ர் வ தஸ்பீ. இத தஸ்பீ தான் சொல்லிட்டு இருக்கணும். திக்ர் செய்யற இடம் இது, அல்லாஹ்வை நினைக்கிற இடம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த அந்த பாடம் காலத்துக்கும் நான் மறக்க முடியாது. அந்த சாபி சொல்கிறார், காலத்தால் என்னால் மறக்க முடியாது. உலகத்தில் அதுக்கு முன்னாலேயும் அப்படி ஒரு நல்ல ஆசிரியரை நான் பார்த்ததில்லை. என் வாழ்க்கை இருந்த காலம் வரைக்கும் இப்படி ஒரு ஆசிரியரை நான் பார்த்ததில்லை. அதுக்கு பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு எனக்கு ஏற்பட்ட அன்பு, பாசம், நெருக்கம், சுப்ஹானல்லாஹ். அவங்கள பார்க்கலன்னா தூக்கம் வராது, அவங்கள பார்க்கலன்னா தூக்கம் வராது. அவ்வளவு பாசம், அன்பு. உலகத்திலே கட்டி ஆழ்ந்தார்கள் இந்த சமூகத்தை. கற்பனைக்கு எட்டாத தூரத்தில் இருந்தவர்களின் இடையமெல்லாம் அண்ணல் பெருமான் இடம் பிடித்தார்கள். காரணம், அவங்க எப்பமோ வருவாங்க, வந்தவங்கள்ட்ட சிரித்து நடந்து தட்டி கொடுத்து அவங்கள சாஃப்டாக அவங்கள அணுகின விதம், அவங்களுக்கு முன்னால பணிவாக நடந்து கொண்ட விதம், அவங்க சாப்பிடும்போது அவங்களை உட்கார வச்சு கௌரவப்படுத்திய விதம், இதெல்லாம் அந்த மக்களுடைய உள்ளத்தில் ஆழமான இடத்தை பிடித்தது. இன்றைக்கும் உலகம் அப்படி ஒரு மனித மாண்பாளரை பெறவே இல்லை, பார்க்கவே முடியாது. பதவிக்கு பதவி இருந்துச்சு, அந்தஸ்துக்கு அந்தஸ்து இருந்துச்சு, உயர்வுக்கு உயர்வு இருந்துச்சு, மக்கள் பட்டாளம் அவர்களை சுற்றி இருக்கிறது, படைத்தவனின் மிகப்பெரிய நேரடி கனெக்ஷன்ல வாழ்றாங்க, எல்லாம் இருந்தது. அவ்வளவு அமைதியும், அவ்வளவு பணிவும், அவ்வளவு சாஃப்டும். யாரை புரிந்து கொள்ளாத மனிதர்களை, மூட நம்பிக்கை உடையவர்களை, முருட்டு சுபாவம் உள்ளவர்களை, காட்டரபிகளை கனிவாக நடத்திய விதத்தில் தான் மண்டியிட்ட வாழ்க்கையை, அவர்களெல்லாம் மண்டியிட்ட வாழ்க்கையை வரலாற்றுக்குள்ளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். எனவே அன்பர்களே, ஒரு அற்புதமான அன்னலாரினுடைய அந்த வாழ்க்கை என்பது நம்மோடு இருக்க வேண்டும். புரிந்து கொள்ள முடியாதவர்களிடத்திலும், முகவரியே தெரியாதவரிடத்திலும், அறியாமையில் அன்னலாரோடு நடந்தவர்களிடத்திலும் அடக்கத்தையும் மென்மையையும் பணிவையும் காட்டி உலகத்தில் ஒரு மிகச் சொலிப்பான இடத்தை பெற்றார்கள் முத்தம நபிகள். அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து நாம் எடுக்க நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, நம்மை பொருந்திக் கொள்வானாக, சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை
ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.